ஏமா இப்படி பேசுற நீ? அவ அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையே. ஆனா அவ உன் மேலேயும் அவன் குழந்தை மேலேயும் அனுசரணையாவும் பாசமா தானே இருக்கா. எனக்கு என்னமோ அவர் காணாம போனதுக்கும் அண்ணி நடந்துக்கிற விதத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுதுன்னு. எனக்கு சரியா சொல்ல தெரியல. எனக்கு இந்த விஷயத்துல அண்ணி மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லைன்னு. என்ன அர்த்தி பேசுற? இப்படியெல்லாம் பேசாத. கொஞ்சம் யோசிச்சு புத்தியோட பேசு. உன் புருஷன் காணாம போனதுக்கும் என் பொண்டாட்டிக்கு என்னமா சம்பந்தம்? எதுக்கு அவன் மேல பழிய போடுற? நீ தப்பா பேசுறமா? அப்படி சொல்லாதண்ண. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள அண்ணி வர வரைக்கும் அண்ணிய தாங்கி தாங்கி பிடிச்சவன் நான். உனக்கே நல்லா தெரியும், இந்த வீட்டுல அண்ணி இருந்த வரைக்கும் அண்ணி தான் என் மேல கோவப்பட்டாங்க. இங்க இருக்க மாட்டேன்னு என் கூட சண்டை போட்டாங்க. நானும் அன்பா பாசமா தான் இருந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட அவங்க என் பக்கத்துல கூட வந்து பாக்கல. என்ன சொல்ல வர? ஆரம்பத்துல இருந்தே ஏன்னு தெரியலன்னு என்ன அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதான் உண்மை. அது ஏன்னு இன்னும் எனக்கு காரணம் தெரியல. நான் உனக்கு பொண்ணு கேட்டு போனப்ப கூட எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இவங்க மட்டும் முகம் கொடுத்து கூட பேசல. என்னைக்கு நான் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணின்னு கூப்பிட்டனோ அப்பத்துல இருந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க. நானா தான் போய் பேசுவேன், நானா வழியா போய் பழகுவேன். ஆனா அவங்க என்ன கண்டுக்கவே இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கற்பனை. ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசு விட்டு சொல்றேன்னு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அவங்க பின்னாடி தேடி போய் அவங்கள உனக்கு கட்டி வச்சது பெரிய தப்புன்னு. உனக்கு நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். உனக்கு துரோகம் பண்ணிட்டேனோன்னு என் மனசுக்கு தோணுதுன்னு. என்ன மன்னிச்சிருன்னு. அப்படியெல்லாம் இல்லம்மா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு. எனக்கு என் குழந்தை மட்டும் இல்லைன்னா நான் இந்த உலகத்துல உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாது அர்த்தி. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. பாச தெளிச்சு கோலம் போட்டு மாமாக்கு காஃபி கொடுத்து ஐயோ லேட்டு. இவன் இதுக்கு இந்த போட்டோ எல்லாம் காலங்காத்தால் அனுப்புறான். கடும்பாடி மாரியம்மன் கோவில் வலசரவாக்கம். முகூர்த்தம் 7:30 to 9. Please come and grace the occasion. Come and grace the occasion. வேற வேலையே இல்ல லூசு. ஐயோ நீ டைம் ஆச்சு, நீ சீக்கிரம் போகணும். அங்க பிரதீப் வேற வெயிட் பண்ணுவான். நீயே டென்ஷன் ஆகுற. 6 மணிக்கு முன்னாடி யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க. மணி இப்ப வெறும் 5 தான் ஆகுது. நீ பதட்டப்படாத, நீ சீக்கிரமா போயிடலாம். சரியா? சீக்கிரம் சீக்கிரம் போடு. போதும் சீக்கிரம். இங்க பாரு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகலையா? அங்க பிரதீப் ஃப்ரெண்ட்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாமா. இங்க பாரு, சட்டு புட்டுன்னு போய் காதும் வச்ச மாதிரி வேலையை முடிச்சிட்டு வந்துடணும். புரியுதா? இருங்க நீ 4 பேர் பாக்கும்போது அழகா இருக்க வேண்டாமா? பட்டு புடவை நல்லா இருக்கா? நான் அழகா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்க. ஏன் திருஷ்டியே பற்றும் போல இருக்கு. சரிவா போலாம். சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்துக்கிட்டேன். மாவடப்பா எங்க போச்சு? இங்கே தானே வச்சேன். வழக்கம் போல அத்தை மறுபடியும் உள்ள வச்சுட்டாங்களா? சீக்கிரமா போ. போட்டு நேர சீக்கிரம். போலானே. பிரியா பாய் அண்ணி. போயிட்டு வா. பிரியா பேட் மார்னிங். எங்க அனுப்புறீங்க அவளை? அத உனக்கு ஏன் சொல்லணும்? என்ன விளையாடுறீங்களா? காலங்காத்தால வயசு பொண்ணு கல்யாண கோலத்துல நீங்க பாட்டுக்கு யாருக்கும் தெரியாம ரகசியமா ஆட்டோ ஏத்தி வழி அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் சொல்லணும்னு கேள்வி வேற கேக்குறீங்க. ரொம்ப தொல்லாதடி. இந்த வீட்ல என்ன நடந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் நடக்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாத்துக்கோ. இங்க பாருங்க, அவ வாழ வேண்டிய பொண்ணு. தேவையில்லாம வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க. வாழதான் போயிட்டு இருக்கா.
முடிஞ்சா அவளை தடுத்து நிறுத்து. உனக்கு திறமை இருந்தா. உடனே எந்திரிங்க. என்னாச்சு? நம்ம கொஞ்சம் வெளியில போகணும். நீங்க உடனே ரெடி ஆவுங்க. எங்க போகணும்? ஐயோ, நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. சொல்லலாம் ஸ்னேகா. பிரியா ஆபத்துல இருக்கா. இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவுமே கேட்காதீங்க. போற வழியில சொல்றேன். பிரியாக்கு என்னாச்சு? நீங்க வாங்க. என்னாச்சுன்னு சொல்ல. ஸ்னேகா, நீ கூப்பிட்ட அவசரத்துல நான் ஹெல்மெட் கூட போடல. இப்ப வாது சொல்ல, என்ன விஷயம்? இன்னைக்கு காலையில பிரதீப் எனக்கு ஒரு போட்டோவும் ஒரு மெசேஜும் அனுப்பிச்சிருந்தான். இங்க பாரு. பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, அதுக்கு என்ன இப்போ? அந்த மெசேஜை படிங்க. கடம்பாடி அம்மன் கோயில், முகூர்த்தம் 6 to 7:30. ஏதோ கல்யாண இன்வைட்டு. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த மெசேஜ் வந்து அடுத்த 10வது நிமிஷம் பிரியா பட்டு புடவையோட தலை நிறைய மல்லிகை பூ வச்சுக்கிட்டு அவ படு கிளம்பி போயிட்டா. என்ன ஸ்னேகா சொல்ற? நீங்க கிளம்புங்க, நான் சொல்றேன். பிரதீப்புக்கும் பிரியாவுக்கும் ரகசிய கல்யாணம்னு சொல்றியா? ஆமா. என்ன வளர்ற? பிரியாக்கு அந்த அளவுக்குலாம் துணிச்சல் இல்ல. உங்களுக்கு என்ன தெரியும்? பிரியாக்கு அந்த பிரதீப் ஒரு ஸ்மார்ட் போன் கிஃப்ட் பண்ணிருக்கான், தெரியுமா? தெரியாது. அவங்க 2 பேருமே நைட்டு பூரா மொபைல்ல சாட்டிங்ல இருக்காங்க, தெரியுமா? தெரியாது. அந்த போனை பார்த்துட்டு நான் பிரியா கிட்ட கேட்க போய் அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதாவது தெரியுமா? தெரியாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில பிரியாவை அலங்காரப்படுத்தி ரெடி பண்ணி அமிச்சதே உங்க உமா அண்ணிதான், அதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவங்க என்கிட்ட சேலஞ்ச் வேற பண்ணாங்க, உன்னால முடிஞ்ச இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி பாருன்னு, அதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாதுல்ல? வாய் மூடிட்டு வண்டி ஓட்டுங்க. என்னால இப்பவுமே எதுவும் நம்ப முடியல. வீட்டுல அப்பா அம்மா கண்ணில் மண்ணை தூவிட்டு 2 அண்ணனுங்களை ஏமாத்திட்டு நம்ம பிரியாவை எப்படி? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேங்க. அன்னைக்கு நீங்க கோவப்பட்டீங்க. மாமாக்கு தெரிஞ்சா தேவையில்லாம டென்ஷன் ஆவாருன்னு தான் அன்னைக்கு நான் உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணேன். ஆனா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நீங்க அவளை கூப்பிட்டு வார்ன் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவ கல்யாண அளவுக்கெல்லாம் போயிருக்க மாட்டா. எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு ஸ்னேகா. பிரியாக்கு எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்தது? உங்க உமா அண்ணியும் பிரதீப்பும் தான் அந்த சின்ன பொண்ணோட மனசை கெடுத்து வச்சிருக்காங்க. அவளுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரால தான் இன்னைக்கு அவ கல்யாணம்ங்கிற நிலைமையில போய் நிக்கிறா. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு, அண்ணன் பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், என் தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன், ஐஜி பையன்னு பார்க்க மாட்டேன். 3 பேரையும் உண்டுல நாக்கிடுவேன். நீங்க போங்க. தம்பி, இங்க வாப்பா, பூ வாங்கிக்கப்பா. இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள், பாப்பாவுக்கு வாங்கி கொடு. அக்கா, இங்க செருப்பு விடுறோம், வந்து எடுத்துட்டு போறோம். சரிம்மா. அம்மா, இங்க ஏதாவது கல்யாணம் நடக்குதா? ஆமாமா, கல்யாணம் நடக்குது. நான் தான் மாலை கட்டி கொடுத்தேன். வாடிக்கே. வா வா. ஓம்
கெட்டிமேளம் கெட்டிமேளம் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி சதசம் பட்சம் शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते मांगल्यशुभगतो महान् ஸ்னேகா, அங்க வேற யாருக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இல்ல இங்கதான் பிரியா பிரதீப். பிரியா அங்க நின்று அச்சத்தை தூக்கிட்டு இருக்கா. அவ ஒன்னும் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்க வரல. அவளோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கா. இல்லங்க, அது வந்து நான் போய் சொன்னேன்ல, என் தங்கச்சி அப்படிலாம் இல்லைன்னு. ஏன் இப்படி வேணுட்டே என் தங்கச்சி மல்லியும் அண்ணி மல்லியும் அபாண்டமா பழி போடுறேன்? என்னங்க? உனக்கு அவங்கள பிடிக்கல, அதுக்காக இப்ப நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கி ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? பிரியா நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி தப்பான எண்ணெல்லாம் வராது. ஐயோ, எனக்கு பிரதீப் மெசேஜ் அனுப்பிச்சது, பிரியா பட்டுப்புடவையில கிளம்பி வந்தது, உமா அண்ணி என்ன வார்ன் பண்ணது, எல்லாம் சேர்ந்து வர வர உன் கற்பனைக்கு அளவையெல்லாம் போச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல, சந்தேகம் வந்துட்டா சின்ன விஷயம் கூட பெருசா தெரியும்பாங்க. அப்படிதான் பண்ற நீ. என்னடி நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நம்ம குடும்பமான போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்க கூட பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். என்ன பிரதர், சர்ப்ரைஸா இருக்கு. இங்க என்ன பண்றீங்க? அண்ணி கூட வந்திருக்கீங்க. பிரியா, இந்த இந்த கல்யாணம் என் ஃப்ரெண்டோட கல்யாணம். ஏன், உங்களுக்கு மாப்பிள்ளை சைடுல யாராவது தெரியுமா? இல்லம்மா, ஸ்னேகாக்கு ஒரு வேண்டுதல், அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி, இவ்வளவு கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு காலங்கத்தால கிளம்பி வந்திருக்கேன். அண்ணே, என் ஃப்ரெண்டு கல்யாணம்னே. இருக்கட்டும்மா, வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம்? யாராவது ஒருத்தர்ட்டியாவது எங்க போறேன் என்னன்னு சொல்லிட்டு வர மாட்டேன்? அண்ணே, நான் அம்மா கிட்ட நேத்து நைட்டே சொல்லிட்டேனே. உமானிக்கு கூட தெரியும்னே. சரி, அப்போ நான் கிளம்புறேன். இருண்ணே, கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? அது மரியாதையா இருக்காதுல்ல, நாகரிகமாவும் இருக்காது. இல்லம்மா, நான் கிளம்புறேன். ஸ்னேகா வா. நான் வரல. நான் இருந்து பிரியாவை கூட கூட்டிட்டு வரேன். இல்ல நீ, நான் வரத்துக்கு லேட் ஆகும். நீங்க அண்ணன் கூட தானே வந்தீங்க, அண்ணன் கூடயே போயிடுங்க. இல்ல பிரியா, நான் உன் கூடவே வரேன். ப்ளீஸ் கிளம்புங்க நீ. ஏய், நீ தானே சொன்ன கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா நல்லாவா இருக்கும்? நான் மரியாதை தெரிஞ்ச பொண்ணு, இருந்து சாப்பிட்டுட்டே போலாம். நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. சரி, நீ பார்த்து கூட்டு வா. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா? ஆமா, பிரதீப் எங்க? பிரதீப்பா? இது என் ஃப்ரெண்டு கல்யாணம். இங்க எங்க பிரதீப் வந்தான்? ஏமா, பிரதீப்போட ஃப்ரெண்டு தானே நீங்க? பிரதீப்பை எங்க காணோம்? அது இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாரு. சரி, இந்தாங்க, உங்க 3 பேருக்கும் டோக்கன் இருக்கு. எதிரில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கோங்க. வா. எங்க கூட்டிட்டு போறீங்க? என் கைய விடுங்க. நீ என் கைய விடுங்க. கைய விடுங்கன்னு சொல்றல. ஏய், நீ தானே சாப்பிட போலான்னு சொன்ன. ஒண்ணும் வேண்டாம். பிரியா, ஏய் நில்லு. எங்க போற? செருப்பு போட போறேன். இருங்க வரேன்.
புருஷன் இழுத்துட்டு தலை தெறிக்க மூக்கு மிளிப்பதுங்க ஓடி வந்த போல இருக்கு. என்ன ஏதாவது நடந்துருமோன்னு பயமா? அந்த பயம் எப்பவுமே இருக்கு. இது என்னடா விளையாட்டு? கல்யாண விளையாட்டு. உன்னை ஏமாத்துறதுக்கு ரொம்ப சாரிம்மா. ஆமா, நாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு நீ ரொம்ப வருத்தப்படுற போல இருக்கே. உன் புருஷன் உன் மூஞ்சில காரி துப்பிட்டு போன அந்த கண்கொள்ளா காட்சிய நான் பார்த்து ரசிச்சம்மா. கவலைப்படாத, இது வெறும் ஒத்திகை தான். ஒரு நாள் கண்டிப்பா அது நடக்கும். அன்னைக்கு நீ அதை விளையாட்டு நினச்சிட்டு வராம விட்டுருவ. நாங்க ஜாலியாக கல்யாணம் பண்ணிப்போம். அப்பவும் உன் முகத்துல உன் புருஷன் காரி துப்புவான், ஏன் சொல்லலன்னு. ராஸ்கல், அடுத்தவங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை உனக்கு விளையாட்டா இருக்கா? நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், பிரியா மொத்தமா வந்துருவா. அந்த அளவுக்கு என் மேல மயங்கி கிடக்குறா. எங்க ட்ரூ லவ்வை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஒரு பொருட்டும் இல்லை, தடையும் இல்லை. புரியுதா? ஐஜி அங்கிளோட பையன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்கிட்ட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த ஜென்மத்துல பிரியாவை இல்ல, அவளோட நிழல கூட உன்னால தொட முடியாது. அப்படிங்கிற? அதோ வரா பாரு, பார்க்கலாம். அவ உன் கூட வராளா என் கூட வராளான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். செருப்பு போட்டு வரதுக்கு இதுக்கு இவ்வளவு நேரம்? வீட்ல எல்லாரும் தேடுவாங்க, வா போலாம். விடு, நீ வீட்டுக்கு போ, நான் வரும்போது வரேன். பிரதீப் போலாம். பிரதீப், எங்க டார்லிங் போகலாம்? பீச்சு, பார்க்கு, ஈசிஆர், ஷாப்பிங் மால், சினிமா, நீ எங்க சொல்றியோ அங்க போகலாம். நீங்க சொன்ன எல்லா இடத்துக்குமே நம்ம போறோம். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு டைம் இருக்கு. நான் ராத்திரி லேட்டா வீட்டுக்கு போனா கூட பரவாயில்ல, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். வண்டி எடுங்க பிரதீப். நம்ம போலாம் டார்லிங். ம், போலாமா? ம். ஹலோ. ஹலோ. ஆ, யாரு? என்ன மீனுக்குட்டி, சௌக்கியமா? நான் தான் உன் ஆசை மச்சான் கதிர். நீ எங்க இருக்க? ஏன் என்ன பார்க்கணும் துடிக்கிறியா? மனசு தவிக்குதா? ஆமா, போலீஸ் வந்து உன்னை விசாரிச்சுதாமே, போய் சொல்லிட்டியா? ஏன் கண்ணு, டக்கு டக்குன்னு உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. நான் இன்னும் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் சாவேனா? நெவர். இத்தனை செருப்படி வாங்கியும் நீ இன்னும் திருந்தலையா? எங்க இருக்க நீ? நேரம் வரும்போது சொல்றேன், அதுக்குள்ள ஏன் நீ அவசரப்படுற? அதுக்காக நான் ஒரேடியா வரமாட்டேன்னு நினைச்சி நீ ஓவரா சந்தோஷப்பட்டுக்காத. அப்படிலாம் நிம்மதியா உன்னை வாழ விட்டுருவேனா என்ன? உன் எதிரில் இருந்தாலும் உன் கண்ணுக்கு மறைவா இருந்தாலும் உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணவும் முடியாது, டென்ஷன் ஆக்கவும் முடியாது. ஏதோ நடந்து முடிஞ்ச ஒரு கேவலமான சம்பவம். அதையும் புருஷனுக்கு தெரியாத வரைக்கும் நீ என்ன மிரட்டிக்கிட்டு இருந்த. இப்ப எல்லா விஷயத்தையும் நீயும் அவர்கிட்ட சொல்லிட்ட, நானும் எதையும் மறைக்காம சொல்லிட்டேன். அவரு என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டு நாங்க இப்ப ஒன்னா சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னை உதைக்கிறதுக்காக தான் அவர் காத்துட்டு இருக்காரு. என் வாழ்க்கையை இனிமே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது கதிர். அதனாலதான் சொல்றேன், என்ன மறந்துடு. என்ன அடியோட சுத்தமா மறந்துடு, இல்லனா உனக்கு தான் நஷ்டம். என்னை ஓட ஓட விரட்டின உன்னை அப்படியெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். உன் புருஷனே உன்னை துரத்துற மாதிரி நான் செய்கிறேன்டி. ஒரு தப்பு செஞ்சதுக்கு தானே உன் புருஷன் உன்னை மன்னிச்சான். அந்த தப்பு மறுபடியும் நடந்தா அது உன் புருஷனுக்கு தெரிஞ்சா நீயே சொல்லு, அவன் மன்னிப்பானா? இப்படியே எத்தனை தடவை அவன் மன்னிப்பான்? 10 தடவை கன்னத்தில் அடிச்சா புத்தனுக்கே கோவம் வரும்டி. உன் புருஷன் அவரை விட பொறுமைசாலியா? இத பாரு கதிர், இதுக்கு மேல என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீ வரவே முடியாது. வேணும்னா நான் உனக்கு வாழ்க்கை பிச்சு தரேன். உன் பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா வாழு. என்னது? ஆமாண்டா, உன் பொண்டாட்டி புள்ளைக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன்.
அந்த நல்லவன் உன்னை இன்னும் நேர்மையானவன் பாசக்கார புருஷன்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கா. உன் குழந்தையோ அப்பா அப்பான்னு அழுதுட்டு இருக்கு. அவங்களுக்காக உனக்கு வாழ்க்கை பிச்சை தரேன். உன்னை நானும் என் புருஷனும் மன்னிக்கிறோம். வந்து உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இரு. நான் வரமாட்டேன்ற திமிர்ல பேசிக்கிட்டு இருக்கியா நீ? எனக்கு தோல்வி ஏத்துக்கிட்ட பழக்கமும் இல்ல, அந்த பக்குவமும் கிடையாது. ஒண்ணு நீ எனக்கு கிடைக்கணும், இல்ல நீ சாவணும். ரெண்டுத்துல ஒண்ணு கண்டிப்பா நடக்கும்.